ஜெபம். மனுக்குலம் பாவத்தில் மூழ்கி இருக்கிற பொழுது, பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது, பாவத்தினுடைய கனாகனம் பெருகி கொண்டிருக்கும் பொழுது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த மக்களை படைத்ததை குறித்து நான் மனம் வருந்துகிறேன் என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கு இந்த காலகட்டத்திலும் உலகில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அக்கிரம பாவ காரியங்களை காணக்கூடாத, சகிக்க முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத பாவங்களை கடவுள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய குடும்பத்தில் நாம் செய்த பாவங்கள், நாம் மூதாதையர் செய்த பாவங்கள், நம் பிள்ளைகள் செய்த பாவங்கள், வரும் தலைமுறையினர் செய்ய போகிற பாவங்கள், மீறுதல்கள், தப்பிதங்கள், அக்கிரமங்கள், இரகசிய பாவங்கள், கடவுளுடைய திரு இருதயத்திற்கு எதிரான பாவங்கள், இயேசுனுடைய திரு இரத்தத்திற்கு எதிரான பாவங்கள், இயேசுவின் திரு சரீரத்திற்கு நற்கருணைக்கு எதிரான பாவங்கள், இயேசுவினுடைய தெய்வீகத்திற்கு எதிரான பாவங்கள் என்று அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களும் செய்கிற பாவங்கள், அவரை அவமதித்து காரி உமிழ்ந்து நீ இல்லவே இல்லை என்று சொல்லி மறுதளிக்கிறவருடைய பாவங்கள், திருமணத்திற்கு முன்பாகவே திருமணத்திற்கு பின்பாகவும் பாவத்தில் ஈடுபட்டிருக்கிற இளைஞர்களுடைய பாவங்கள், உயிரை மாய்த்து கொள்கிறவர்கள், தற்கொலை செய்து கொள்கிறவர்கள், அடிமைத்தனத்திற்கு சிக்கிக் கொண்டவர்கள், போதைப் பொருளுக்கும் புகைக்கும் சாராயத்திற்கும் விபச்சாரத்திற்கும் சினிமாவுக்கும் கிரிக்கெட்டிற்கும் கம்ப்யூட்டர் கேமுக்கும் எல்லாவற்றுக்கும் அடிமையாய் போன ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மீட்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து செபிக்க போகிறோம். மகிமையுள்ள தெய்வம் இயேசுவின் திரு இருதய தேவாலய கட்டுமான பணியை அந்த இடத்தை பாவம் இல்லாமல் ஒரு பரிசுத்தமான ஸ்தலமாக ஆண்டவர் உருவாக்குவார். அந்த ஸ்தலத்திற்குள் ஒரு சிறு பாவம் கூட நடக்காதபடி ஆண்டவர் இப்பொழுதே அக்னியிட்டு பாதுகாக்குவார். கடவுளுக்கு விரோதமானவர்கள் யாரும் அந்த இடத்தில் உள்ளே நுழையாதபடி, கடவுளுக்குரிய பிள்ளைகள் உள்ளே நுழைவதை யாரும் தடுக்காதபடி 4 திசையிலும் 8 திக்குகளிலும் 16 கோணங்களிலும் ஆண்டவருடைய திரு ரத்தம் தெளிக்கப்பட்டு ஆண்டவருடைய மகிமையுள்ள மேகம் அந்த இடத்தை எப்பொழுதும் மூடிக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் செபிப்போம். தொடக்க ஜெபம், ஜெபமாலை எடுத்துக்கங்க. சிலுவை மணியில் நாம் செபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டு எழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காண முடியாத தெய்வீக இரக்கமே, நீர் அல்ல, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம் மீது பொழிந்தருளும். இந்த பெரிய மணியில் கர்த்தர் கற்பித்த ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைப்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விசுவாச பிரமாணம் சொல்லுவோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து அச்சிஷ்ட கன்னிமரிடந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்திலே பாடுபட்டு சிலுவையில் அறியப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வருடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவரையும் மரித்தோரின் நடுத்தீர்க்க வருவார்.
பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். புனிதருடைய சமூகத்தை விசுவாசிக்கிறேன். பாவ பொருட்களை விசுவாசிக்கிறேன். உனக்கு ஜீவித்தை விசுவாசிக்கிறேன். ஆமென். இயேசுனுடைய 5 மிகப்பெரிய காயங்கள், அவருடைய 2 கைகளிலும் ஏற்பட்ட காயங்கள், அவருடைய 2 பாதத்திலும் ஏற்பட்ட காயங்கள், அவருடைய இருதயத்தில் ஏற்பட்ட காயங்கள். ஆக இயேசுனுடைய காயங்களில் மிக விலையேற பெற்ற இந்த 5 காயங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். விசேஷமாக கத்தோலிக்க திருச்சபை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிரான்சிஸ் போப், எல்லா ஆயர்கள், எல்லா கர்தினால்கள், எல்லா குருக்கள், கன்னியர்கள், விசுவாசிகள், பிரதர்ஸ், ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் அத்தனை பேரையும் கத்தோலிக்க திருச்சபை ஆண்டவர் மறுமலர்ச்சிக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்து கத்தோலிக்க திருச்சபையில் இல்லாத வரங்கள் எங்கேயும் இல்லை என்பதை மக்கள் உணர்ந்து பிரிந்து போனவர்கள், உடைந்து போனவர்கள், கசந்து போனவர்கள் அத்தனை பேரும் திரும்பி வந்து சேரும்படி கத்தோலிக்க திருச்சபையை ஆளுகிற ஆண்டவருடைய ஊழியராகிய பிரான்சிஸ் அவர்களுக்கு, போப்பாண்டவருக்கு நல்ல உடல் சுகமும் ஞானமும் ஆண்டவர் அவருக்கு தந்து அவர் திருச்சபை சத்தியத்தின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை இன்னும் தைரியமாக நடத்துவதற்கும் கடவுளுடைய குரலொலியாக உலகத்திற்கு இருக்கவும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உலகம் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்க்காலாக இருக்கும்படி இந்த முதல் மணியில் நாம் செபிப்போம். பெரிய மணியில் இப்படி செபிங்க. நித்திய தந்தையே, உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்போ சிறிய மணியில் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாக சொல்லுவோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, எல்லாம் வல்ல தூயவரே, சொல்லுங்க. தூய இறைவா, எல்லாம் வல்ல தூயவரே, எல்லாம் வல்ல தூயவரே, நித்திய தூயரே, நித்திய தூயரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். கரங்களை உயர்த்தி நாம் ஜெபித்த இந்த ஜெபம் குடிகாரர்கள் அத்தனை பேரையும் மனம் மாற்றவும். நம்மை சந்திக்கிற நம்முடைய ஜெபத்திற்கு வருகிற குடிகாரர்கள், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர்கள், ஜெபத்தில் வந்து தங்களுடைய குடும்பத்தில் குடிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு குடிக்காரராக இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் விடுதலை செய்வதற்கு ஆண்டவர் இந்த திரு இருதய தியான இல்லத்திற்கு பணி செய்கிறவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கவும், இந்த திரு இருதய தியான இல்லத்தில் அப்படிப்பட்ட அபிஷேகம் நிறைந்து இருக்கும்படி கடவுளை வல்லமையோடு துதிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹalleluya hallelujah 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 இந்த இரண்டாவது 10 மணியில் நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தையும் நம்முடைய அன்பு ஆயர் அந்தோணிசாமி அவர்களையும் எல்லா குருக்களையும் கவுன்சில் மெம்பர்ஸையும் விசேஷமாக புதுசாக டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கிற எல்லாரும் எந்தவித ஆபத்துக்கள் இல்லாமல் அவள் செல்லுகிற இடத்தில் பத்திரமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவும், அவர்களுக்கு எதிராக எழுப்பப்படுகிற எந்த ஒரு சக்தியும் மடங்கடிக்கப்படவும், அவர்களுடைய கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பங்கு மக்கள் எல்லாம் நல்வழியில் நடத்தப்படவும் பாளையங்கோட்டை மறை மாவட்டம்
ஆவியானுடைய வல்லமையினால் அபிஷேகத்தில் நிறைந்து இருக்கும் குருக்கள், கன்னியாஸ்திரிகள் என்று எல்லா மடவாசிகளையும் பிரதர்ஸையும் பொதுநிலையரும் ஆண்டவர் எழுப்பி ஒரே மனதின் ஆவியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி அப்படி ஆயருக்கு நல்ல உடல் சுகத்தை, நல்ல ஞாபக சக்தியும், நல்ல உள்ளத்தையும் ஆண்டவர் கட்டளையிட்டு அவருடைய மந்தைகளை அவர் அன்போடு நடத்துவதற்கு இயேசுவே அவர்கள் குடிக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். யாராவது ஒருவர் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடல்களை பார்த்து சொல்லி செபிக்க. எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடல்கள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடல்கள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடல்கள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடல்கள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடல்கள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடல்கள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடல்கள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடல்கள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடல்கள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. தூய இறைவா, தூய இறைவா, எல்லாம் வல்ல தூயவரே, எல்லாம் வல்ல தூயவரே, நித்திய தூயரே, நித்திய தூயவரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ரெண்டு கரங்களை உயர்த்தி குடும்பங்களில் சமாதானத்தை கடவுள் கொடுக்கவும். இந்த காலத்துல குடும்பத்துல சமாதானம்னா என்னன்னு தெரியல. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, அப்பா அம்மா பிள்ளைகளுக்குள்ள சண்டை, மருமக அத்தை மாமா கூட சண்டை, பக்கத்து வீட்டுக்குள்ள சண்டை, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, கணவன் மனைவியா பிரிஞ்சு வாழ்றாங்க. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ குழப்பங்கள் குடும்பங்களில் இருக்க, இன்றைக்கு ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு நம்முடைய எல்லாருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து, விசேஷமாக உடைந்து போயிருக்கிற குடும்பங்களை ஒப்பு கொடுத்து, சிதைந்து போயிருக்கிற குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, மீண்டும் சேர முடியாது என்கிற அளவுக்கு திசைக்கு ஒருவராய் பிரிந்திருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஒன்றிணைக்கும்படியாக, குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனை ஆண்டவர் தீர்த்து வைக்கும்படியாக, குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் மாறி ஒருவரை மன்னிக்கவும், குழந்தை பாக்கியம் இல்லாததனால் சிதைந்து போயிருக்கிற குடும்பங்கள், நம்பிக்கை இழந்து போயிருக்கிறவர்களை ஆண்டவர் தொட்டு வம்ச விருத்தியை ஆண்டவர் கொடுக்கும்படியாக, குடும்பத்தில் கடன் வாங்கிவிட்டு கட்ட முடியாமல், தொழில் முடங்கி போய், நிலமெல்லாம் காஞ்சி போய், ஐயா எப்படி வாழ்துன்னு தெரியாம கஷ்டப்படுகிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் கையில் ஒப்படைச்சு, இந்த திரு இருதய இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்திற்கு வருகிற அத்தனை பேரையும் ஆண்டவர் எல்லா குடும்பங்களையும் மீட்டெடுக்கும்படியாக, ஆண்டவர் இப்பொழுதிலிருந்தே ஜெபத்திற்கு பங்கெடுக்கிற எல்லா குடும்பங்களையும் மீட்டெடுக்கும்படியாக, குடும்பத்தில் மந்திர தந்திரங்கள், பில்லி சூன்ய கட்டுகள், வைப்பாடுகள், செத்தவருடைய ஆவிகளை ஏவி விடுவது, பைத்தியமாக அவர்களை மாற்றுவது, மனநோயாளிகள் என்று குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் கண்ணுக்கும் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறதோ அத்தனையும் ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களையும், எங்களை சார்ந்திருக்கிற குடும்பங்களையும், எங்களுக்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களையும், இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து ஜெபிக்கிற குடும்பங்களையும், எங்களுக்கு உதவி செய்கிற குடும்பங்களையும், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று போன்ல கேட்டுக்கொண்ட குடும்பங்களையும், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கல, 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் நடக்கல, பையனுக்கு கல்யாணம் நடக்கல என்று சொல்லுகிறவர்களையும், குடியை மறக்கல, விபச்சாரத்தில் இருக்கிறாங்க என்று குடும்பத்தில் குழப்பத்தின் ஆவி எதெல்லாம் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் தொலைத்து கட்டுகிற ஆவியானவர் இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்தின் ஊழியர்களுக்கும் குருக்களுக்கும் பிரதர்ஸ்க்கும் கொடுத்து ஆண்டவர் விடுதலை தர வேண்டும் என்று இப்பொழுதே அந்த அபிஷேகத்தை கொடுக்க வேண்டும் என்று கரங்களை வைத்து கடவுளை துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மைக்கில் துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாங்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது ஜெபத்தை
வாலிபர்களுக்காக ஒப்பு கொடுப்போம். நம் குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளே அடங்குவதில்லை. செல்போனுக்கு அடிக்ஷன், போதைப் பொருளுக்கு அடிக்ஷன், பைக்குக்கு அடிக்ஷன், ஃப்ரீ ஃபயர் என்ற கேம்ஸுக்கு அடிக்ஷன், இன்னும் எத்தனையோ காதல் என்கிற பெயருக்கு அது அடிக்ஷன், அடிமைகளாக மாறிப்போய் சினிமா, அரசியல், கிரிக்கெட், இன்னும் எத்தனையோ சொல்ல முடியாத சீட்டாட்டம், சூதாட்டம், காசு கட்டி விளையாடுறது, காசு கட்டி ஏமாந்து போகிறது, அப்பா அம்மாவை ஏமாத்துறது, காசுக்காக விபச்சாரம் பண்ணுறது, சொகுசா வாழணுன்றதுக்காக தப்பு பண்ணி காசு சம்பாதிக்கிறது, கருச்சிதைவு செய்வது, அம்மா அப்பாவை ஏமாற்றி வீட்டில் இருக்க நகையும் பணையும் திருடிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு உல்லாசமாக இருப்பது, தெரியாத இடத்திற்கு போய் கற்பை இழப்பது, பைக்கில் போய் உயிரை இழப்பது, ஆக்சிடென்ட், நதியில் மூழ்கி போய் செத்து போகுது, கடலில் குளித்து செத்து போகுது. இப்படி மரணத்தின் ஆவியினால தாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாலிப பிள்ளைகளும், வேலை கிடைக்கல, படிப்பு வரல அப்படின்னு ஊரை சுற்றி கொண்டு இருக்கிறவர்களையும், குடும்பத்தினால அடித்து விரட்டப்பட்டவர்களையும், அம்மா அப்பா இல்லாததுனால அனாதையாக சுற்றி திரிகிறவர்களையும், எதிர்காலம் என்ன ஆச்சு, சூன்யமாகி விட்டது என்று பயப்பட்டு ரோட்டில் தலையை பிச்சுக்கிட்டு பைத்தியமாய் மாறி சுற்றிட்டு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தொடும்படியாக, வாலிபர்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தும்படியாக, முக்கியமாக கத்தோலிக்க திருச்சபையில் வசிக்கிற எல்லா வாலிபர்களையும், முக்கியமாக நம்முடைய கான்டாக்டில் வருகிற எல்லா வாலிபர்களையும், மிக முக்கியமாக நடக்கிற ஜெபங்களில் வயசானவங்க மட்டுமில்ல, வாலிபர்கள் ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து பங்கெடுக்கும். வாலிபர்கள் கும்பலாக நண்பர்களோடு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த வாலிபர்களை ஈர்த்து வருகிற ஆவியானவர் அந்த காரியத்தை செய்யவும், அவர்களுடைய காவல் தூதர்கள் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கவும், பரிசுத்த பெரிய சேனையை, யூத்தை பெரிசா இந்த இடத்துல உருவாக்கும். ஒவ்வொரு இளைஞர்களும் கும்பலாக இங்கே வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், அவருடைய பாவம், பலகீனம், அடிமைத்தனம், சாபம் இவை எல்லாத்திலிருந்து விடுதலை பெற்று அவர்களை வழிநடத்துகிற குருக்களுக்கு பரிசுத்தத்தை கொடுத்து, அவர்களுக்குள் இருக்கிற பலவீனங்கள் பிள்ளைகளை தாக்காமல், பிள்ளைகளுக்கு இருக்கிற பலவீனங்கள் குருக்களையோ பிரதர்ஸையோ தாக்காதபடி ஆண்டவர் முத்திரையிட்டு, விபச்சாரம், குடிவெறி, காம களியாட்டங்களில், விக்கிரகங்களில் ஈடுபட்டிருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவருடைய ஆவியானவர் இன்றைக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்றும், இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களை ஆண்டவர் தொடும்படியாக, குருத்துவம், கன்னியாஸ்திரி வாழ்க்கைக்காக இளைஞர்கள் தங்களை அர்ப்பணிக்கும்படியாக இந்த மூன்றாவது ஜெபத்தில் ஒருவர் பக்தியோடு ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து என்று ஜெபிப்போம். எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. தூய இறைவா, தூய இறைவா, எல்லாம் வல்ல தூயவரே, எல்லாம் வல்ல தூயவரே, நித்திய தூயரே, நித்திய தூயரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுனுடைய இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அல்லவா. விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு அலைகிறவர்கள், சின்ன சின்ன சண்டைக்காக, பிரச்சனைகளுக்காக விவாகரத்து வாங்க நினைக்கிறவங்க, ஜீவனாம்சம் கட்டணும், இல்லைன்னா உன்னை ஜெயிலில் போடுவேன் என்று மிரட்டப்படுகிற ஆண்கள், மிரட்டப்படுகிற பெண்கள், அவர்களுடைய படுக்கை அறை விஷயங்களை வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறவங்க எல்லாருடைய கையிலிருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும், அந்த வல்லமையை குருக்களாகிய எங்களுக்கும், தூய இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்தில் பணி செய்ய போகிற
அத்தனை பேருக்கும் தர வேண்டும் என்று தந்திருக்கிற அந்த கரங்களை உயர்த்தி கடவுளை துதிப்போமா? அல்லேலூயா 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 இந்த நான்காவது ஜெபத்தில் ஆண்டவருடைய அபிஷேகம் இந்த இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்தின் வழியாக நடத்தப்படுகிற எல்லா ஜெபங்களிலும் பங்கெடுக்கிறவர்கள் அனைவருக்கும் அபிஷேகம், அனைவருக்கும் பாவ மன்னிப்பு, பங்கெடுக்கிற அத்தனை பேருக்கும் சுகமும் பலமும், எத்தனை நாட்களாக தீராத வியாதிகளும் தீர வேண்டும், எங்கு போயும் கிடைக்காத விடுதலை இங்கே கிடைக்க வேண்டும். ஆண்டவர் தம்முடைய சிம்ஹாசனத்தை அரியணையை இந்த தூய இருதய ஆண்டவர் தியான இல்லத்தில் வைக்க வேண்டும். யாக்கோபு பார்த்த அந்த ஏணி, வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் வைக்கப்பட்ட ஏணி அந்த இடத்தில் வைக்கப்பட வேண்டும் என்றும், வானதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் நடக்க வேண்டும் என்றும், எப்பொழுதெல்லாம் ஜெப கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறதோ முதல் வெள்ளிக்கிழமை ஜெப பரிந்துரை ஜெபமும், மூன்றாவது வெள்ளிக்கிழமை உபவாச விடுதலை கூட்டமும் இன்னும் அதிகரிக்கவும், எல்லா வெள்ளிக்கிழமையிலும் ஜெபம், எல்லா நாட்களிலும் ஆராதனை, எல்லா நாட்களிலும் கவுன்சிலிங் என்று செய்யப்பட போகிற எல்லா காரியங்களும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக இந்த நான்காவது மணியில் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து என்று சொல்லி ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடலை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடலை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடலை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடலை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடலை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடலை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடலை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடலை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடலை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடலை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, தூய இறைவா, எல்லாம் வல்ல தூயவரே, எல்லாம் வல்ல தூயவரே, நித்திய தூயரே, நித்திய தூயரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அகில உலகின் மீதும் இருக்கும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். அனைவரும் எழுந்து நின்று செபிப்போம். இந்த ஐந்தாவது மணியில் நடந்திருக்கிற எலெக்ஷன், நடந்து கொண்டிருக்கிற எலெக்ஷன், நடக்க போகிற எலெக்ஷன், பாரத தேசத்தை ஆண்டவருடைய கையில் ஒப்படைத்து, ஆண்டவர் காத்தால் ஒழிய காப்பவனுடைய உழைப்பெல்லாம் வீண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் காத்தால் ஒழிய, ஆண்டவர் தடுத்தால் ஒழிய, ஆண்டவர் மாற்றினால் ஒழிய, ஆண்டவர் ஆசீர்வதித்தால் ஒழிய எந்த மாற்றமும் நடைபெறாது. ஆகவே நம்முடைய தேசத்தை வழிநடத்துகிற பிரதமர் மந்திரியை, முக்கிய மந்திரிகளையும், ஒவ்வொரு ராஷ்டிரத்தையும், மாவட்டங்களையும், மாநிலங்களையும் வழிநடத்துகிற முதலமைச்சர்களையும், அவர்களுடைய ஆலோசகர்களையும், விசேஷமாக நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களையும், அமைச்சர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய அன்பு கரம் தொட்டு அவர்களுக்கு கடவுள் தன்னுடைய ஆவியை கொடுத்து மக்களை நடுத்தரமாக நடத்தவும், அநியாயமாய் நடத்துகிற காரியங்களை விட்டுவிடவும், உயிர் சேதாரம் செய்கிற காரியங்களை விட்டுவிடவும், பாரத தேசம் முழுவதும் அமைதியின் அரசு, அமைதியின் ராஜ்யம், ஆண்டவரின் ராஜ்யம் வர வேண்டும் என்றும், கலவரமும் கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் நடக்கிற எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய சங்கரிக்கும் தூதர்கள் இறங்கி
அந்த தேசங்களிலும் அந்த இடத்திலும் அந்த பகுதியிலும் அந்த ஊரிலும் அந்த தெருவிலும் அந்த குடும்பத்திலும் இருக்கிற எல்லா சத்துருவின் ஆவிகளையும் சிலுவை அடியில் அறைந்து போட்டு, விசேஷமாக நாம் இருக்கிற எல்லா இடங்களிலும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். நாம் கால் வைக்கிற இடமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். நாம் கண் பார்க்கும் இடமெல்லாம் ஆண்டவருடைய அரசு வரவும். இந்த நேரத்தில் யாராவது ஒருவர் இந்த 5வது மணியில் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து என்று நாம் ஜெபிப்போம். முதல்ல சொல்லுங்க. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. தூய இறைவா, தூய இறைவா, எல்லாம் வல்ல தூயவரே, எல்லாம் வல்ல தூயவரே, நித்திய தூயரே, நித்திய தூயரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். முழந்தால் படியிடுவோம். இறை இரக்கத்தின் புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுடைய பதில் எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உங்களுடைய பதில், நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். சொல்லுங்க. நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். தந்தையின் இருதயத்திலிருந்து பீரிட்டு எழும் இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இறைவனின் சிறந்த பண்பான இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். அறிந்து கொள்ள முடியாத மறைப்பொருளான இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். மிகவும் தூய திருத்துவத்தின் மறைப்பொருளிலிருந்து பீரிட்டெழும் இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். மனிதர்களாலும் வானதூதர்களாலும் ஆழம் காண இயலாத இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். வாழ்வுக்கும் மகிழ்ச்சிக்கும் ஊற்றான இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். வானங்களிலும் சிறந்த இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். வியப்புமிக்க அற்புதங்களின் ஊற்றாகிய இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். அனைத்துலகையும் சூழ்ந்துள்ள இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். வார்த்தை மனு உருவாக மண்ணில் இறங்கி வந்த இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயம் திறந்த காயத்திலிருந்து வழிந்தோடிய இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயத்தில் எங்களுக்காக சிறப்பாக பரிந்து பேசும் இயேசுவின் இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயத்தில் எங்களுக்காகவும் பாவிகளுக்காகவும் சொரியப்பட்டு கொண்டிருக்கும் இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆடம் காண இயலாத திவ்ய நற்கருணையாக நிறுவப்பட்டுள்ள இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். தூய திருச்சபையாக நிறுவப்பட்டுள்ள இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். அருள் அடையாளமான தூய திருமுழுக்காக வெளிப்படும் இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களை நீதிமான்களாக்கும் இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். எங்கள் வாழ்வு முழுவதும் எங்களை தொடரும் இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். எங்கள் மரண வேளையில் எங்களை ஆதரித்து அரவணைக்கும் இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நித்திய வாழ்வை எங்களுக்கு கொடையாக அருளும் இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் எம்மை தொடரும் இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும் இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். கடின மனம் கொண்ட பாவிகளை மனம் மாற்றிடும் இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். வான தூதர்களுக்கு திகைப்பூட்டும் புனிதர்களின் ஆழம் காணா
இயலாததுமான இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆழம் காணாத இயலாத மறைபொருளான இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். எல்லா துயரங்களிலிருந்து எங்களை மீட்கும் இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். மகிழ்ச்சியின் ஊற்றும் இன்பத்தின் ஊற்றுமான இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஒன்றும் இல்லாமல் இருந்து எங்களை வாழ்வுக்கு அழைத்துள்ள இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். தந்தையாகிய இறைவன் எல்லா கைவேலைப்பாடுகளையும் அரைவணைக்கும் இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். தந்தை இறைவனின் எல்லா கைவேலைப்பாடுகளின் மணிமுடியான இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நாங்கள் அனைவரும் அமிழ்ந்திருக்கும் இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். வேதனையுற்றிருக்கும் இதயங்களின் இனிய நிவாரணமான இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை இழந்த ஆன்மாக்களின் ஒரே நம்பிக்கையான இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். தூய ஆன்மாக்களின் மகிழ்ச்சியும் எல்லையில்லாத ஆனந்தமுமான இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கைக்கு மேல் நம்பிக்கை அளிக்கும் இறை இரக்கமே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா படைப்புகள் மேலும் இருப்பவனவாக. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றும் பாடுவேன். இறுதி செபம். நித்திய இறைவா, எல்லையில்லா இரக்கமுள்ளவரே, வற்றாத அன்பின் கருவூலமே, கனிவோடு எங்களை கண்ணோக்கி உமது இரக்கத்தை எங்களுக்கு நிறைவாய் அருளும். இதனால் எங்கள் வாழ்வின் கடினமான சூழ்நிலையில் நாங்கள் நம்பிக்கை இழந்து சோர்வுறாது அன்பும் இரக்கமுமான உன்மேல் முழுமையான நம்பிக்கை கொண்டு உமது திருசித்தத்திற்கு எங்களையே கையளிக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். உட்கார்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் பரிந்துரை செய்வோம்.